வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எம்புராண்டா. மோகன்லால், பிருத்விராஜ்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு மலையாள படத்தை எல்லா லாங்குவேஜஸில் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல், ஒரு ஹாலிவுட்டுக்கே டஃப் தர மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ், அந்த ஃபைட்டிங் சீன்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா டாப் லான்ச்சுங்க. வேற லெவலில் ஒரு ராக்கெட் பாய்ஸ்மா வேற லெவலில் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரொம்ப பேசாமல் படத்தோட ஆரம்பத்துக்கு போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்ட் காமிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வடக்கனை காமிக்கிறாங்க, வடக்கன் ஏரியாவை காமிக்கிறாங்க. நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கலவரம் போல், இந்த இந்துஸ் வர்சஸ் முஸ்லீம். இந்து ஆளுங்களாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அடித்து தெல்றாங்க வெளியே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டு வராங்க. முஸ்லீம்ஸ் ஆளுங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தப்பிக்கிறாங்க. தப்பிச்சுட்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுனே தெரில. சாப்பிட ஒரு அந்த ஊருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான அம்மா மாதிரி இருக்காங்க. ஒரு மாசின்னு கூப்பிட்றாங்க அவங்களோட பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு அவங்க ரொம்ப பணக்காரங்க போல், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு கிளவி மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் போய் இவங்க ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க. யார்? நம்மளோட அந்த முஸ்லீம்ஸ் ஆளுங்களா. ஆனால் அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு இந்து. ஆனாலும் ஒரு நல்லவங்க போல, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஷெல்டர் தந்தாங்க அண்டர் கிரவுண்டில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்து ஆளுங்களா வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு வீட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. யாரும் அந்த வயசான பாத்திமாவை. பாவம், ரொம்ப நல்லவங்க. அவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டு அப்புறம் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பேஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்களா அந்த முஸ்லீம்ஸ் ஆளுங்களாம் இருக்காங்களே, அவங்களும் கொலை பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பையன் போல், அந்த பையனை மொத்தம் 2 பசங்க, அண்ணன் தம்பி. அண்ணனை பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறாங்க, தம்பியும் பின்னாடி அனுப்பிடுறாங்க. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா செத்து போயிடறான். அந்த கயிறு கத்திருக்கிற போல கன்னை வச்சு ஷூட் பண்ண போகிற பார்த்தீங்களா இவங்க பின்னாடி ஓடிட்டு போயிடுறாங்க. யாரும் இன்னும் 2 பேர் அண்ணன் தம்பியை மட்டும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணி வித்துடுறாரு. அவங்க 2 பேர் வெளியே போகிற பார்த்தீங்கன்னா வாயும் மூடிடுறாரு, அந்த 2 பசங்களோட வாயும். பிகாஸ் தெரிஞ்சு தெரியாமல் நம்ம கத்திடுவோமே. அதனால அவங்க அப்பா எல்லாம் 3 நாளில் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி ஓட போகிற அந்த தம்பி கேரக்டர் செத்து போயிடுறான். ஆனால் அந்த அண்ணன் மட்டும் எப்படியே எஸ்கேப் ஆகிடுறாரு. அண்ட் அந்த ரூமில் இருந்த எல்லா முஸ்லீம்ஸ் ஆளுங்களுமே செத்து போயிடுறாங்க. அந்த கொலை பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, பஜரங்கி. அண்ட் அவன் பஜரங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் இப்போ நடக்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா கேரளாவில் பார்த்தீங்களா IUFன்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியோட சிஎம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோவினோ தாமஸ் என்ற ஜதீன் தான். அந்த ஜதீன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரூல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்மாக இருந்தாலும் நம்ம பார்ட்டிக்கு ஒரு இது இருப்பாங்க. பார்ட்டியில் இருக்க எல்லா ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜத்தின் மேலே ஒரு மாதிரி பிடிக்காம இருக்கு. பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியோட முன்னாள் தலைவர் PKR, அதாவது டோவினோ தாமஸ் என்ற ஜத்தினோட அப்பா, அவரை மாதிரியே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல மாத்துறாரு. பார்ட்டிக்கு என்ன நடக்க போகிற எதுவுமே வெளியே லீக் சொல்ல மாத்துறாரு. அந்த பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லா டிசிஷன்ஸுமே அவரே எடுக்கிறாரு. நடு மட்டும் இல்லாமல் நியூஸ் வருது என்னன்னா, அந்த பஜ்ரிங்கி என்ற ஆள் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நார்த் இந்தியாவை கொஞ்சம் கண்ட்ரோலில் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியாவுக்கு வரேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நியூஸ் ஆகுறது. நிறைய சைட் பேஸில் பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ற ஒரு இந்த ரிசர்ச்சர் மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பண்ணுவார் போல, ஒரு டிடெக்டிவ் கூட சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இதே நோயோ சர்ச் பண்ணுறாரு. பிகாஸ் நம்மளோட கேரளா இருக்க காட்ஸ் ஓன் கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா இப்போ டேஞ்சரில் இருக்க போகிறது. பிகாஸ் பஜ்ரிங்கி வர போகிறாரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்கு அந்த டைமில். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் நெடுப்பாலி என்ற ஒருத்தவரை தேடிட்டு வர்றாரு. பிகாஸ் அவர் நம்புறாரு நம்ம ஸ்டேட்டை காப்பாற்றணுமா ஸ்டீஃபன் தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு CBI ஆஃபீஸர் இருக்காரு கதிர். அவர் தான் நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி வந்து என்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு. அப்படியே ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நடக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் IUF பார்ட்டியில் ஒருத்தர் இருப்பார், அவரை போய் தேடுறாரு. அந்த IUF பார்ட்டியில் நான் சொன்னேன், பிகாஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜத்தினை பிடிக்கல. அங்கே போய் தேட போகிற பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறா, நீ போய் இந்த ரவுலத்னு ஒருத்தர் இருப்பாரு, ரவுலத்தை போய் பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அலிபாகில் இருக்காரு. அலிபாக்னா வேற ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கேயும் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி போகிறாரு. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா பேரலாக ஒரு சீன் நடக்குது. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா இன்டர்போல் மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இன்டர்போல் இருக்க ஒரு ஆஃபீஸர் ராபர்ட்னு ஒரு ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணி செனிகல் என்ற ஒரு ட்ரக்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் அனுப்புகிறாங்க. ஒரு லேடி ஆஃபீஸர் மென்யூன்னு. மென்யூன்னு தேடி போகிறாங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராப்பர் ரோடில் வரல, வேறு ரோடில் போயிடுறாங்க. யார்? நம்ம ட்ரக்ஸ் ஆளுங்க. தெரிய வந்துச்சு அந்த இன்டர்போல் ஆளுங்க இருக்காங்க, நம்ம எஸ்கேப் ஆகிது வேறு ரோடில் போகலாம்னு போயிடுறாங்க. அப்படியே போகிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்டாக் ஆகுது. ஹெலிகாப்டரில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போதான் தெரிய வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக போது நம்மளோட குரேஷி அப்ராம் வராரு. குரேஷி அப்ராம் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, மோகன்லால் தான். மோகன்லால் மாசா என்ட்ரி தராரு. அந்த சீன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவல், வேற லெவலில் இருக்குங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை தியேட்டரில்.
நான் சொல்றேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராபர்ட்ன்னு அந்த இன்டர்போல் ஆஃபீசர் இருப்பாரே, அன்னைக்கு கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கன்னு நெனச்சேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்ணல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, இன்டர்போலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட? நம்ம செனிகல்ஸான கேங்ஸ்டர் ஆஃபீசர் கிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, ராபர்ட்ட நம்மளோட குரேஷி அப்ராம் என்ற கே.ஏ. மோகன்லால் போட்டு தள்ளுறாங்க, காலி பண்ணிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீசர் இன்டர்போல் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ இன்டர்போல் ஆஃபீஸர கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்ல, நம்மளோட மோகன்லால் தான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது, நம்ம ராபர்ட் என்றவர் இன்டர்போலோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் வெளியே தெரியவே தெரியாது, அந்த இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் யாருமே. ஸோ அவங்க நினைக்கிறாங்க, பிகாஸ் பாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, குரேஷி அப்ராமுக்கு அண்ட் அந்த ட்ரக்ஸ் கேங் என்ற கபுவாக்கு எப்பவுமே சண்டை நடந்தே இருக்க போகுது. ஸோ அந்த சண்டையில் போகிற பார்த்தீங்கன்னா, இன்டர்போல் ஆஃபீஸரை நம்ம கே.ஏ. போட்டு தண்டாரு. இன்னும் இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்புறாங்க. ஸோ இதுதான் இப்போ லாஜிக்காக நடக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேன் யூன் என்ன சொல்றாங்க, நான் இது கன்ஃபார்மாக ரிவெஞ்ச் எடுக்க போவேன், என்னோட ஃப்ரெண்டு ராபர்ட்டே கொலை பண்ணுறனாவ நான் போய் கன்ஃபார்மாக குரேஷி அப்புறமா கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீன் நடக்குது. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருப்பார் அந்த டிடெக்டிவ், அவருக்கு எப்படி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, கதிர் இருப்பார் அந்த சிபிஐ ஆஃபீஸர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பென்ட்ரைவ் உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா, குரேஷி அப்ராமோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் பார்க்குறோம் அவருக்கு ஒரு ஞாபகம் மாதிரி. ஸோ அந்த ஞாபகம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, அவருக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஐஓஎஃப் பார்ட்டியோட தலைவர் பிஆர்கே இருக்காரு. ஸோ அவரோட கேம்பெயின் என்ன சொல்கிறார், நான் இப்போ நான் ஸ்டேட்டை விட்டு போடுறேன், நான் எங்கேயோ வெளியே போகிறேன், நான் நிம்மதியை தேடி போகிறேன், பீஸை தேடி போகிறேன், அவர் எஸ்கேப் போயிடுறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீஃபன் நெடுபாலி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீஃபன் நெடுபாலி பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, அதுவும் நம்ம மோகன்லால் தான். ஸோ டபுள் ஆக்ஷனா இல்லை, டபுள் ஆக்ஷனில் ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் தான். ஸோ ஸ்டீஃபன் நெடுபாலி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அந்த ராஜ்யத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டாங்க வேற எங்கேயோ. ஸோ அவர் எங்கே போறான்னு தெரியவே இல்லை. ஸோ அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜத்தின் டொவினோ தாமஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டீஃபன் நெடுபாலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஸ்டீஃபன் நெடுபாலி கையில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிங் இருந்துச்சு. அண்ட் நம்ம குரேஷ் அப்ராம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரிங் இருந்துச்சு. அப்போதான் நம்மளோட என்னன்னா டிடெக்டிவ் தெரிய வந்துச்சு, 2 பேருமே ஒரே ஆள் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஐயூஎஃப் பார்ட்டியை பார்த்து அவர் சொன்னார், ஆமாம் ஸ்டீஃபன் நெடுபாலி கிட்ட பேசுகிற 4 வருஷம் முன்னாடி, ஆனால் அது நடுவில் பேச வச்சிரு பார்த்தீங்களா ரவுலத் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ நீ ரவுலத் கிட்ட போய் பாரு. அதுக்கப்புறம் ஆலிபாக் போய் அங்கே ஆலிபாக் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட மோகன்லால் நம்ம இந்த குரேஷி அப்புறம் நம்ம ஸ்டீஃபன் நெடுபாலி 2 பேருமே வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே 2 பேர் என்ற கொண்ட ஒரே ஒருத்தர் மோகன்லால் வருவாரா, அந்த சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ 2 பேருமே மீட் பண்ண போர் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் நம்மளோட ஸ்டீஃபன் நெடுபாலி மோகன்லால் எல்லாம் 2 பேர் ஒருத்தர் மோகன்லால்னு கூப்பிடலாமா, ஓகே மோகன்லாலும் அதுக்கப்புறம் நம்மளோட இவர் நம்ம கார்த்தியை மீட் பண்ண போற பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் அங்கேருந்து கிளம்ப போறேன், நான் உன்னை யூஸ் பண்ணேன், அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவனை யூஸ் பண்ணி நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, உன்னை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, நீ என்னை தேடி வந்துடு, அந்த கதிரால தான் சிபிஐ ஆஃபீஸர், அவன் உன்னை யூஸ் பண்றா, ஒழுங்கா பார்க்கணும், உன்னை ஒழுங்கா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒழுங்கா வேலையை செய்ய அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நீ பார்த்து இருந்துக்கோன்னு அப்படி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுவாரா, நம்ம மோகன்லால் பார்த்து நம்ம கார்த்திகிட்ட சொல்றாரு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி என்ன சொல்றாரா, நான் என்னோட தாய் மண்ணுக்காக எனக்கு கேரளாக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்படி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் நெடுப்பாலி ஏறி கிளம்பிடுறாங்க மோகன்லால். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கிளம்புறாங்க. அப்போ வேற சீன் காமிக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சிபிஐ காதிர் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா ஜத்தின் கிட்ட உக்காந்து பேசுறாரு, ஏன் சார் நீங்கள் ஸ்டீஃபன் நெடுப்பாலியை தேடிட்டே இருக்கீங்க, அப்போ நம்ம தெரிய வருது. ஸோ நம்ம ஜத்தின் தான் ஸ்டீஃபன் நெடுப்பாலியை தேட சொல்லியிருக்கா, யார் ஜத்தின் தான் கதிர் கிட்ட சொல்லி, சிபிஐ ஆஃபீஸர் கதிர் கிட்ட சொல்லி, அந்த கதிர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட பேசி அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போனா தெரிய வருது, நம்ம சிபிஐ கதிர் ஆஃபீஸரு நம்ம ஜத்தின் தான் பார்த்தீங்கன்னா கார்த்தியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மோகன்லால் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ நம்ம கேட்க நம்ம ஜத்தின் சொல்கிற, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கேயுமே இல்லை, என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு கேரளா சீஃப் மினிஸ்டர் பொசிஷனில் உட்கார வச்சிருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி நம்ம எப்போ அட்டாக் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது, அவரை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க நம்மளோட ஜத்தின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன்லால் பார்த்தீங்கன்னா கபுகாவோட டீலை ஸ்டாப் பண்ணி தர, பிகாஸ் அந்த சண்டையில் அந்த கொலை பண்ணி தர ஆளுங்க. ஸோ கபுகாவும் மோகன்லால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறாரு ஈராக்ல. ஸோ அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லாலை இவர்கிட்ட சொல்லிடுறாரு, கார்த்திகிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ கார்த்திகிட்ட சொல்லி என்ன சொல்கிறாங்க, இதை போய் நீ எனக்கு கதிர் கிட்ட சொல்லிட்டு சிபிஐ ஆஃபீஸர் கதிர் கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் பார்த்தீங்களா, இவருக்கு வந்துட்டு யார் நம்மளோட ஆஃபீஸர் இருப்பாங்க. இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ்க்கு வருது. பிகாஸ் அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில்வே ட்ராக் உள்ள அந்த ராபர்ட் இருப்பாரு. அவனோட மூஞ்சி தலைய மட்டும் வச்சு தான் அனுப்பிடுறாங்க. வெட்டி அவன. ஸோ இந்த அதுலயும் ஒரு மெசேஜும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஊருக்கே தெரிய வந்துச்சு. நான் ஈராக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போறாங்க. அண்ட் இன்டர்போல் ஆஃபீஸர் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் கரெக்ட்டா வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் தூரத்தில இருக்காரு இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, கேமரால வச்சுட்டு மூஞ்சி தெரியல. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா, வேணுமே கேமராவ பார்த்து மூஞ்சிய காமிக்கிறாரு நம்மளோட மோகன்லால். ஸோ அப்போ ஊருக்கே தெரிய வந்துச்சு. ஸ்டீஃபன் நெடுப்பாளி தான் யாரு? குரேஷி அப்ராம். ஸோ ஊருக்கே பார்த்தீங்கன்னா, மூஞ்சியெல்லாம் தெரியுது. அண்ட் உள்ள போறாரு. ஸோ உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, கபுகா ஆளுங்கலாம் இருக்காங்க. கபுகாவும் மோகன்லாலும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, சடன்லி நெறைய புல்லட் சவுண்ட் எல்லாம் கேட்குது. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கே வெடிச்சு எரியுது. அண்ட் அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ள போறாங்க. யாரு? நம்மோட மென்யூன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்போலிஸ்ட் உள்ள போவாரு. அது அப்படியே வெடிச்சு எரியுது. ஸோ உள்ள பில்டிங்ல இருக்க எல்லா ஆளுமே பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டாங்க. அண்ட் இந்த இன்டர்போல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா, சில பேர் செத்து போயிட்டாங்க. அண்ட் மென்யூன்னு பார்த்தீங்கன்னா, செமையா அடிபட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே அந்த சீன் பார்த்தீங்கன்னா, மொத்த உலகத்துக்குமே தெரிய வந்துச்சு. பிகாஸ் கேரளாவுக்கு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட மூஞ்சி தெரிய வந்துச்சு. குரேஷி அப்ராம் தான் யாரு? நம்ம ஸ்டீஃபன் நெடுப்பாளி. ஸோ கேரளா நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் நெடுப்பாளி செத்து போயிட்டாருன்னு நியூஸ் வருது. ஸோ அந்த நியூஸை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா, ஜதின், கார்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜதின், கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சு வாரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகப்படுறாங்க. ஸோ அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, சீன்ஸ் ஃபார்வர்ட் மூவ் ஆகுறேன். அந்த ஐயுஎஃப்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் நெடுப்பாளி தான் நான் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். இப்போ அவரும் செத்து போயிட்டாங்களா, அவ்வளோதான் இந்த ஜத்தினோட தொல்லை. இந்த நாட்டுக்கு ஏன்னா அப்போ தெரியல ஜத்தின்னு பஜ்ரங்கி சேர்ந்தா இந்த மொத்த கேரளாவுமே போயிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல நம்ம மென்யூன்னு இருக்காங்க. அவர பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளு போறான். ஒரு ஃபாரின் ஆளு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் கையில ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த கையில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, ராபர்ட்டும் ககுகாவும் சேர்ந்து இருந்த மாரி ஒரு ஃபோட்டோஸ். கபுகா. ஸோ அப்பதான் தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மென்யூன்னு இன்னும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன் நமக்கு முன்னாடியே தெரியும். நெறைய ராபர்ட் தான் இந்த இன்டர்போல்ல ஒரு டபுள் ஏஜென்ட் மாரி. இன்டர்போலுக்காகவும் வேலை செஞ்சுருந்தா, அதுக்கப்புறம் கபுகாக்காகவும் வேலை செஞ்சேன். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. ஸோ இது பார்த்தோனே மெனு புரிய வந்துச்சு. ஓகே. ஐய்யயோ! குரேஷி அப்ராம் ரொம்ப நல்லவர் தான். நம்ம காப்பாத்தாடா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணி ராபர்ட்ட கொலை பண்ணியிருக்காருன்னு நம்மளோட மென்யூனுக்கு இப்ப தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ ஃபார்வர்ட்ல நீங்க பார்த்தீங்களா, ஒரு மீட்டிங் மாரி நடக்கும். ஸோ அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மஞ்சு வாரியர் வரும்னு அந்த ஏரியா மக்கள்லாம் கேட்குறாங்க. நெடும்பாளி. பிகாஸ் நெடும்பாளி தான் அந்த கேரளாவோட முக்கியமான ஏரியா போல. ஸோ அந்த ஏரியால தான் பார்த்தீங்கன்னா, பிஆர்கேயும் வளர்ந்தாரு. பிஆர்கே மட்டும் இல்லாம அந்த ஏரியால தான் நம்ம மோகன்லால் என்ற அவரு வளர்ந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மோகன்லால் 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா தான் மோஸ்ட்லி முக்கியம். இப்போ எப்படி நம்மளோட தமிழ்நாட்டுல டிஎம்கே எடுத்தா பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டிஎம்கே தான் வின் பண்ணி பாஸ்ட்லயும், பிரசன்ட்லயும் அதே மாதிரி தான் நெடும்பாளி பார்த்தீங்கன்னா, அந்த ஐயுஎஃப் பார்ட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் போல. ஸோ இப்போ நீங்க ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம ஜத்தின் ஃபோன் பண்ணி நீ அந்த மீட்டிங்குக்கு போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா, அது நெடும்பாளி நம்ம இடம். நான் கண்டிப்பா போவேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ ஜதின் பார்த்தீங்கன்னா, பஜரங்கிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு பார்த்தா நம்மளோட இவங்க யார் மஞ்சு வாரியர் போனா, அந்த மொத்த நம்மளோட பார்ட்டிக்கே ரொம்ப மாரி போயிடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ போய் எல்லாத்தையுமே கான்க்யூர் பண்ணுவா. அண்ட் வரப்போற எலெக்ஷன் நம்மளால வின் பண்ண முடியும்னு கேட்டா, ரொம்ப கஷ்டம். ஸோ பஜரங்கி என்ன பண்றாங்கன்னா, ஆளுங்கள அனுப்பி நம்மளோட மஞ்சு வாரியர கொலை பண்ணலாம்னு போறாங்க. ஸோ மஞ்சு வாரியர் போறாங்க. அந்த மீட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபயர் எல்லாம் பத்திக்கிட்டு, ஸோ அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டு உள்ள ஓடி போறாங்க ஜங்கிள் உள்ள. ஸோ ஜங்கிள் உள்ள போது நீங்க பார்த்தீங்களா, ஆளுங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. யாரும் தெரியல. லேசர் லைட் எல்லாம் இருக்கு. அப்பதான் நம்ம மோகன்லால் வந்து இருக்காரு. ஸோ மோகன்லால் தான் ஆளுங்க வச்சு சுடுன்னு சுத்தி இருக்காரு. அப்புறம் ஒரு ஃபைட் போடுவாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். ஒரு மாரி மோகன்லால் படம் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட்டோ, செகண்ட் படமோ நான் பார்க்குறேன். வேற லெவல்ல இருக்குங்க படம். மோகன்லால் மாஸுங்க. ஸோ அந்த மாரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்த நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவர் அங்கருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா, மஞ்சு வாரியருக்கு ஒரு நம்பிக்கை மாரி வருது. நம்ம பின்னாடி ஸ்டீஃபன் நெடுபாலி இருக்காரா, ஸோ நம்ம யாராலையும் எதிர்க்க முடியாது. நம்ம ஐயுஎஃப் பார்ட்டி டெவலப் பண்ண போலாம்னு நம்ம மஞ்சு வாரியர் எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பொலிட்டிக்கல் மாரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் மாரி போறாங்க. ஸோ அந்த மீட்டிங் மாரி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. நான் பார்ட்டி மெம்பர்ஸ் ஆளுங்கள பார்க்க வந்திருக்காங்க. டிவிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அவங்க
நான் இந்த பார்ட்டியில சேர்ந்துட்டேன். என்னோட பார்ட்டியோட ஹெட் ஆக போறேன்னு அப்படிலாம் பேச போற பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவங்க மேல பொய் கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி போற பார்த்தீங்கன்னா, நான் உங்கள நார்மலாவே கூப்பிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க அந்த கேஸுக்காக என்ன இருக்கு? ஸோ அந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, சில கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கஃப் போடுவாங்க. எல்லா கேஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கஃப் போட மாட்டாங்க. ஸோ அந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹேண்ட்கஃப் போட்டு தான் ஆகணும். ஸோ மஞ்சு வாரியர் எனக்கு நீங்க ஹேண்ட்கஃப்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட்கஃப்ப வாங்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு பார்த்தீங்களா, அந்த மொத்த அரங்கமே பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த மீட்டிங் மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா யூனிட்டியா கத்துறாங்க அவங்க பேர். பிரியா ராமன்தாஸ், பிரியா ராமன்தாஸ்ன்னு அப்படியே கத்துறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, பார்ட்டி மெம்பர்ஸ்க்குள்ள இருக்க நெறைய ஸ்பிரிட்ஸும் பார்த்தீங்க இப்போ சேர்ந்து யூனிட்டி ஆகிடுச்சு. ஸோ மொத்த கேரளா பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா சப்போர்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு பொய் கேஸ் போட்டு கூப்பிட்டு போறாங்க. அது பொய் கேஸோ, உண்மையான கேஸ் ஆளுங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கா. அவங்க பெருசா மணி லாண்டரிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாலேட்ஜ வச்சு பார்த்தீங்கன்னா, அத அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா. ஸோ அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பெரிய ஒரு யூனிட்டி மாரி வந்துச்சு. எல்லாமே நம்மலாம் ஒண்ணு. நம்மள இப்ப எப்படி மகாத்மா காந்தி அரெஸ்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவுமே எதிர்த்து நிக்குமே. அதே மாரி இவங்க மஞ்சு வாரியர் அரெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதிர்த்து நிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த யூனிட்டி ஆகுது. ஸோ அப்படியே வேற சீன கட் பண்ணி பார்க்குறேன். என்ன சீன்ல பார்த்தீங்கன்னா, ஜதின் பார்த்தீங்களா, இவர் இருப்பாரு பஜரங்கி. அவரோட தம்பி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறான். ஸோ ஆக்சுவலி பேசிக் சீன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜதின் அதுக்கப்புறம் நம்ம பஜரங்கியோட தம்பி பார்த்தீங்கன்னா, பஜரங்கி அந்த அண்ணன் கேரக்டர போய் பார்க்க போறாங்க. ஸோ அங்க போற வழியில நீங்க பார்த்தீங்கன்னா, ரோட் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ரோட் பிளாக் ஆனப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஆளுங்க வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன் வச்சு ஷூட் பண்ண போற. அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நம்மளோட ஜதினையும், நம்மளோட பஜரங்கியோட தம்பி இருப்பாங்க. 2 பேரும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வச்சுடுறாங்க. ஸோ இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவரு சிபிஐ ஆஃபீசர் இருப்பாரே, இந்த கதிரு, பஜரங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது அவங்க 2 பேருமே கூப்பிட்டு போனோன்னு வேற யாருமே இல்ல. ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவன் சாவே இல்லன்னு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அது எப்படி தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்த்தி இருப்பாரு. அவன் தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி நம்மளோட சிபிஐ ஆஃபீசர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இது இந்த கார்த்தியோட ரூல்ஸ் யாருக்கு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டீஃபன் தான் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. ஸ்டீஃபன் தான் கார்த்திக் கிட்ட சொல்லி, "நீ தான் இப்ப சொல்லணும். இத அப்ப சொல்லணும்னு" நம்ம ஸ்டீஃபன் தான் நம்ம கார்த்திய கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கதிருக்கு தெரிய வந்துச்சு. பஜரங்கிக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பேரலல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்புட்றா இவங்க இன்னும் உயிர் தான் இருக்கான்னு அப்பதான் ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஸோ ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கே வெடிக்குமே. அந்த பாம்பு போட்டு வெடிக்குமே. அப்ப எப்படி நடக்கும்? ஸோ அந்த கபூகாவும், அப்புறம் நம்ம மோகன்லாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கபூகா என் இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டுவியாடா? அப்ப நம்ம கபூகா ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, கன்னு தூக்கி வைப்பாங்க. ஸோ கன்னு தூக்கி வைக்க போற பார்த்தீங்கன்னா, பின்னாடிலேருந்து வந்து யாரோ எல்லாரையுமே சுத்துறாங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒருத்தர் கீழ வந்து இறங்குறாரு. அது வேற யாருமே இல்ல. நம்ம பிருத்விராஜ் சுகுமாரன் தான். ஸோ பிருத்விராஜோட என்ட்ரி ஒரு மாரி மாஸா இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வழிய கண்டுபிடிச்சு நம்ம மோகன்லால் கேங் எல்லாத்தையுமே அனுப்பிடுறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, படத்துல ஜயட்ன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாரு. ஸோ ஜயட் பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாடியே நம்மளோட மோகன்லால் கேங் தான். அவர ஏற்கனவே அங்க ஒளிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அங்கேயே ஒளிச்சிருக்காரு. அவர் யாருக்குன்னு தெரியாம அங்க இடத்துல இருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்தி பார்த்தீங்கன்னா, பாம் போட்டு எல்லாருமே அங்கருந்து எஸ்கேப் ஆறாங்க. ஸோ பாம் பார்த்தீங்கன்னா, லேட்டா வெடிக்கிற ஒரு டைமர் பாம் மாரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெடிக்கிற மாரி. அந்த 10 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படிதான் நடந்துச்சு. எப்படி பாம் போட்டு எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு நமக்கு தெரியலையே. ஸோ இப்படிதான் மோகன்லால் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து மஞ்சு வாரியர காப்பாத்தி இவ்வளோ சீன்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜதின் கிட்ட சொல்றாரு. அந்த தம்பி கேரக்டர் எங்க போனான்னு தெரியல. ஆனா பஜரங்கியோட தம்பி. இதுல ஜதின் கிட்ட பார்த்தோன்னா, இதெல்லாம் சொல்றாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்களா, நம்ம மோகன்லால் பார்த்தீங்கன்னா, பஜ்ரங்கிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க, "நம்ம ஜெயில்ல இருக்க மஞ்சு வாரியர வெளிய ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் நான் உனக்கு உன்னோட தம்பிய தருவேன்னு" சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "உன் தம்பிய நீ வாங்க போற ஒரு இடத்துக்கு நீ வரணும்னு" சொல்லிடுறாங்க. ஸோ அப்பன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரியே மஞ்சு வாரியர ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்பிய பார்க்க அதாவது தம்பிய கூப்ட்டு போக நம்ம பஜ்ரங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கிளம்பி போகுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல நம்மளோட மோகன்லால், நம்ம பிருத்விராஜ் 2 பேர் மொத்தம் இருக்காரு. அண்ட் ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆளுங்களும், அதுக்கப்புறம் பஜ்ரங்கி அங்க இருக்காரு. ஸோ இப்ப அந்த சண்டை நடக்குது. ஸோ அவன் கூப்பிட்டு வந்த எல்லா ஆளுமே பார்த்தீங்கன்னா, கன்ஸ் வச்சு கூப்பிட்டு வந்த எல்லா ஆளுமே பஜ்ரங்கியோட எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அண்ட் நைஃபு, கத்தி வச்சிருக்காங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, சண்டை நடக்குது. அவங்க எப்படி செத்து போறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸ்னைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க. கன்ஸ் வச்ச ஆளுங்க. அங்க ஒரு சண்டை நடக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பஜ்ரங்கியோட எல்லா ஆளுமே செத்து போயிட்டாங்க. அண்ட் பஜ்ரங்கி அப்புறம் நம்மளோட யார் நம்மளோட மோகன்லால், நம்மளோட பிருத்விராஜ் எல்லாம் சண்டை போடுறாங்க. ஸோ அந்த கட்டத்துல பார்த்தீங்கன்னா, பிருத்விராஜ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பஜ்ரங்கிய கொலை பண்றாரு. ஸோ மோகன்லால் எப்பவுமே சொல்றாங்க, "இல்ல ஜயடு, நான் உனக்கு தர வேண்டிய ரிவெஞ்ச நான் உனக்கு தந்துட்டேன்." ஸோ அந்த ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜயடு. ஸோ ஜயடு யாருன்னா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் சொல்லியிருப்பேனே, பஜ்ரங்கி போய் இந்த முஸ்லிம்ஸ் ஆளுங்கள கொலை பண்ணுவான். அதுல ஒரே ஒரு அண்ணன் கேரக்டர் மட்டும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அந்த அண்ணன் கேரக்டர் தான் ஜயட். ஸோ ஜயட் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எஸ்கேப் ஆகி பாகிஸ்தான் போகி
பாகிஸ்தான் ஆளுங்க கிட்ட மாட்டி, அங்க பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, அவன பிரெயின் வாஷ் பண்ணி டெரரிஸ்ட் ஆக்குற மாரி இருந்தாங்க. அண்ட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட குறிஞ்சி அப்ராம் என்ற நம்மளோட மோகன்லால் தான் அங்க போய் காப்பாத்துவாரு. ஸோ மோகன்லால் எப்படி அங்க போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு இந்தியன் ஆர்மில இருக்காரு போல. ஸோ அங்க போற பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அவர காப்பாத்தி வந்து, அவருக்கு ட்ரெய்னிங் தந்து, அதுக்கப்புறம் ஒரு இந்தியனா மாத்தி, இங்க வந்து அவர் சொல்றாரு ஜயீர் பார்த்தீங்கன்னா, அப்பயே சின்ன வயசுல ஸ்டோரி சொல்லிக்கிறாரு. கன்ஃபார்மா நீ எனக்காக வேலை செய்யணும். நான் உனக்கு கன்ஃபார்மா உனக்கு ரிவெஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஸோ இந்த டைம் மாத்திக்கிச்சு. ஸோ மோகன்லாலுக்கு தேவைப்பட்ட ரிவெஞ்ச், நம்ம ஜயீருக்கு தேவைப்பட்ட ரிவெஞ்ச். ஸோ ஜெயர் தான் கடைசில நம்ம பஜரங்கிய கொலை பண்ணிடுவாரு, கன்னு வச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கேரளாவ காமிக்கிறாங்க. பிகாஸ் கேரளா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. ஸோ ஐவிஎஃப் ஓட லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வேலை செய்றாங்க. ஸோ கேரளாவே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா மாறியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஜத்தின் வெளிய கூப்பிட்டாங்க. ஸோ ஜத்தின் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணா சொல்றாங்க, அண்ணன் இல்ல மோகன்லால் சொல்றாங்க, உனக்கு கடைசி சான்ஸ் ஒழுங்கா பொழச்சுப்போ." ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லால் நம்மளோட ஜத்தின பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல மேல ஏறி வந்துட்டு அனுப்பிறாங்க. ஹெலிகாப்டர் ஏறி மேல பறக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோகன்லாலுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா, சாங்சே என்ற ஒருத்தர். ஸோ ஆரம்பத்திலேயே படத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. 2 குரூப் இருக்கு. அந்த 2 குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தான் நம்ம அதாவது நம்ம குறிஞ்சி அப்புறமோல மோகன்லால் குரூப்பு. அவர் தான் தலைவரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செங்ஜி இந்த சைனீஸ் குரூப். ஸோ அவர் சொல்றாரு, "என்கிட்டயே மோடிட்டியா? அந்த மோடி தானே கம்பூகா இருப்பமே, அவன்கிட்ட மோடி இருப்பாரு ட்ரக்ஸு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, என்னோட கம்புகாவே கொலை பண்ணிட்டு, என்னோட டீலே நீ இன்டர்ஃபியர் பண்ணியா? அந்த இன்டர்போல் ஆஃபீஸர கொலை பண்ணிட்டியா? ஸோ இப்ப பாரு நான் உன்ன கொலை பண்ணேன்னு சொல்லி, உன்னோட டீல்ஸ் எல்லாம் நான் பண்றேன்னு சொல்லி, நான் ஃபர்ஸ்ட்டு செக் எங்க வைப்பாரு பார்த்தீங்கன்னா, பறக்கிற ஹெலிகாப்டர் இருக்குமே, அந்த ஹெலிகாப்டர பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர்ல உள்ள ஜதீன் பார்த்தீங்கன்னா, ஜதீன் செத்து போயிடுவாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்லாலு, ஜெயடு அப்படி 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போறன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. எண்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, 1981 பாம்பேன்னு காமிக்கிறாங்க. ஸோ பாம்பேல இருக்க பெரிய ஒருத்தன் இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, வர எல்லாரையும் அடிக்கிறான். ஸோ அப்போ பார்த்தா, யார்றா இவன் புதுசா வந்திருக்கான், இந்த கேங்ஸ்டர்ஸ் மாரி இருக்கான். சிங்கிள் ஆளு எல்லாருமே அடிக்கிறான். ஸோ அப்படியே அவன் க்ளோஸ் அப்ல எடுத்து போறாங்க. யாருன்னு தெரியல. ஏதோ மலையாளம் ஆக்டர் போல. அவன் வா வான்னு சொல்றான். ஸோ அப்படியே அந்த படத்த முடிச்சுடுறாங்க. ஸோ எல்3 ஓட எம்புரானுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன்.